அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நண்பர் ஒருவர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மும்பை எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும். ஆனால் அவர் தவறுதெல்லாம் மாறி எக்மோர் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. எக்மோர் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏறி உக்காந்துட்டாரு. ஏறி உட்காந்து மேலே ஒருத்தர் கன்னியாகுமரி போக வேண்டியவர். அவர்கிட்ட இவர் கேட்குறாரு, ஏங்க எங்கே போறீங்க நீங்க அப்படின்னு கேட்ட உடனே மேலே இருக்கிறவர் சொன்னாரு, இது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், நான் கன்னியாகுமரி போறேங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த நண்பருக்கு ஒரே சிரிப்பு. பாருங்க அறிவியல் எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னு. நான் மும்பை போனோம், ஒரே ட்ரெயின்ல ஒருத்தர் மும்பைக்கு போறோம், இன்னொருத்தர் கன்னியாகுமரி போற அளவுக்கு சயின்ஸ் எப்படிலாம் டெவலப் ஆயிருக்கு பாருங்க அப்படின்னு சத்தமா சிரிச்சு மகிழ்ச்சியோடு இதை பகிர்ந்து கொண்டாராம். அன்புமிக்கவர்களே, இவரை பார்த்தா உண்மையாவே நமக்கு பைத்தியம் என்று தான் தோணும். இந்த மனிதரை போலதான் எங்க இருக்கும், என்ன நடக்குது நமக்கு அப்படி என்கிற எந்தவித உணர்வுமே இல்லாமல் இன்றைக்கு நம்ம பலர் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில பேர் தங்களுடைய இறந்த கால வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் எதிர்காலத்துல என்ன நடக்குமோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் மட்டும்தாங்க நமக்கு நிச்சயம். ஆகவே எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், நம்முடைய உறவுகள் யாரு, நம்முடைய சொந்தங்கள் யாரு அப்படின்னு உணர்ந்து நிகழ்காலத்துல வாழ பழகிக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.